பட்டியை நான் சும்மா சொல்லலை, இப்போ உள்ளதை சொல்கிறேன். ஒன்றும் வேண்டாம், சிறுவாச்சூர் மருதகாளி அம்மன் இருக்குது. திருச்சியிலேருந்து இந்த சென்னை ஹைவே ரோடில் சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மன். அங்கே போய் நீ அந்த அம்பாவை 3 முறை சுற்றிட்டு ஒரு எலும்புச்சம்பள மாலையை போட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துட்டா எதிரிகளே இல்லைங்கிறான். அதனால தான் வச்சான் திருச்செந்தூரில் சத்ரு சம்ஹாரம் யாகம். சார் இன்னும் ஒரு படி மேலே போய் நான் சொல்கிறேன் சார். சாதாரண ஒரு பிரார்த்தனை எப்படி போய் கடவுள்கிட்ட வேண்டுவோம், கடவுளே என்னுடைய கண்ணு கொஞ்சம் சரியாக இல்லை, மருத்துவர்கிட்ட போகிறேன், எல்லாத்துக்கும் மேலே பெரிய மருத்துவர் நீ கொஞ்சம் பார்த்து கோம்போம். இந்த கை 3 நாளாக கொஞ்சம் தூக்க முடியல, இதுவா சாமியுடைய வேலை? என் கால் உக்காந்தா எந்திரிக்க முடியல. 60 வயசு ஆச்சுன்னா எல்லாருக்குமே ப்ராப்ளம் வரும். ஆனாலும் எல்லா ப்ராப்ளத்தையும் தீர்க்கக்கூடியவள் ஒரே ஒருவர் தான் அன்னை. ஒவ்வொரு வீட்டிலும் அன்னை இருக்க முடியாது என்பதற்குத்தான் இந்த உலகத்தை ஆடக்கூடிய புவனேஸ்வரியாக தாயாக திருச்சியிலே இருக்கக்கூடிய சமயபுரத்தை போய் வேண்டி வெள்ளி தகட்டில் 10 ரூபாய்க்கு இருக்கும் சார். கண்மலர்னு பேர், கை காலுன்னு பேர். அதை வாங்கி உண்டியலில் போட்டு சின்ன மண்பொம்மை கொடுப்பாங்க. அதில் 2 வேப்பலையை கொடுத்து தலையில் வச்சு 3 முறை சுற்றி வந்துட்டா நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தையும் பெறலாம்னு எழுதுகிறாங்க. அதற்கு நன்றி கடனாகத்தான் எனக்கு மறுபிறப்பி தந்தாயேங்கிறதுக்குறான் மாவிளை செஞ்சு மாவிளக்கை தன் உடம்பில் போடுவதாக பிரார்த்தனை வழிபாடுன்னு எழுதுறோம். அசந்து போயிட்டேன்.